தந்தை இறந்த துக்கத்திலிருந்தே மீளாத நிலையில் துக்கத்திற்கு ஆறுதலாய் இருக்க வேண்டிய கணவரை நடத்தையில் சந்தேகப்பட்டு வாழ்க்கையை நரகமாக்கியதால் இளம்பெண் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது. வேலூர் மாவட்டம் கீழ்கொத்தூர் புதுமனை பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநரான தமிழரசன் மற்றும் திருக்கோவிலூரை சேர்ந்த மீனாட்சி ஆகிய இருவருக்கும் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. ஆனால் மீனாட்சியின் நடத்தையில் சந்தேகம் கொண்ட தமிழரசன் சண்டையிட்டு வந்ததால் ஒரு கட்டத்தில் நிம்மதி இழந்த மீனாட்சி வாழ்க்கையை முடித்துக் கொள்வது என முடிவெடுத்து மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மீனாட்சி தற்கொலை விவகாரத்தில் அவர் கைப்பட எழுதிய தற்கொலை கடிதமும் கணவருக்கு அனுப்பிய ஆடியோ மெசேஜ்களும் போலீஸ் கையில் சிக்கிய நிலையில் அதிலிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் மீனாட்சியை தற்கொலை முடிவுக்கு அவரது குடும்பத்தாரே தள்ளியிருப்பது தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. சந்தேகப்பட்டு கொண்டே போனால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது என கணவருக்கு தன் நிலையை புரிய வைத்து மீனாட்சி அனுப்பிய ஆடியோ மெசேஜும் நிம்மதி இழந்த வாழ்க்கையை இனிமேலும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற முடிவுக்கு வந்த மீனாட்சி, நான் சாகப் போகிறேன், வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழுங்கள் என தற்கொலைக்கு முன்பாக கண்ணீர் சிந்தியபடியே தன் கணவருக்கு அனுப்பிய ஆடியோ மெசேஜும் வெளியாகியுள்ளது. நீங்க ரொம்ப என்ன சந்தேகப்படுறீங்க, ரொம்ப சந்தேகம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படியே போய் நினைச்சலாம் லைஃபு வாழ முடியாது. காலையில நீ பார்த்தா கூட நான் இருக்க மாட்டேன் உயிரோடு. ஆல்ரெடி பணம் எல்லாம் குடிச்சிட்டேன், சாவ போறேன். யாருன்னா கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருந்தா போதும், உன் கூட வாழ்ந்ததே போதும். நான் போய் சேர்றேன், எங்க அப்பா கூட போறேன். தந்தை உயிரிழந்த 2 மாதத்தில் மீளா துயரை அனுபவித்துக் கொண்டிருந்த மீனாட்சிக்கு குடும்பத்தார் கட்டாயப்படுத்தி தமிழரசனை திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படும் நிலையில் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் என எவ்வளவோ சொன்னேனே, என் பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் போய்விட்டீர்களே என குடும்பத்தாரை நொந்து கொண்ட மீனாட்சி, நான் எங்க அப்பா கிட்டேயே போறேன் என எழுதிய வார்த்தைகளை படிக்கும் போதே கண்ணீர் முட்டியது. தந்தைக்கு தந்தையாய் இருக்க வேண்டிய கணவனின் சந்தேக புத்தி வாழ்க்கையின் விளிம்புக்கே கொண்டு சென்று நிறுத்தினாலும் தமிழரசனை ஒன்னும் பண்ணாதீங்க என குடும்பத்தாருக்கு கட்டளையிட்டிருந்தது எப்பேற்பட்ட மனவிரக்தியை மீனாட்சி அனுபவித்து வந்திருக்கிறார் என்பதை காட்டியது. இதற்கிடையே ஏற்கனவே திருமணம் நடந்து தமிழரசனின் சந்தேக புத்தியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் முதல் மனைவி விலகிவிட்டதாகவும், முதல் திருமணத்தை மறைத்தே தமிழரசன் 2வதாக மீனாட்சியை மணந்த நிலையில் சந்தேக குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளவில்லை எனவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.